மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு. சினிமால நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான திரை சம்பந்தமான பல்வேறு அப்டேட்டை இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சியில வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆர்ஜேவா தன்னோட கெரியரை ஆரம்பிச்சு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சு இப்போ ஹீரோவாவும் நடிச்சிட்டு வராரு ஆர்ஜே பாலாஜி. இவர் இப்போ சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படத்துல இருந்து வந்திருக்க ஒரு அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். எல்கேஜி படம் மூலமா ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச நடிகர் ஆர்ஜே பாலாஜி தொடர்ந்து மூக்குத்தி அம்மன், வீட்டுல விசேஷம் ஆகிய படங்கள்லயும் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து அவர் ஹீரோவா நடிச்சு ரிலீஸுக்கு ரெடி ஆகிக்கிட்டு வர படம் சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தை இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, காஷ்மோரா, ஜுங்கா ஆகிய படங்கள் இயக்குனர் கோகுல் டைரக்ட் பண்ணிருக்காரு. காமெடி ஜேர்னல்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துல நடிகர் சத்யராஜ், லால் முதலான பலர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பதா சொல்லப்படுது. விவேக் மெர்வின் கூட்டணி இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்புல உருவாகி இருக்கிற இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிட இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வருது. இந்த நிலையில சிங்கப்பூர் சலூன் படம் வர 25ஆம் தேதி வெளியாக இருப்பதா படக்குழு தரப்புல இருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மௌனகுரு மகாமுனின்னு தன்னோட 2 படங்களையும் விமர்சன ரீதியா வரவேற்பு பெற்ற இயக்குனர் சாந்தகுமார் தன்னோட 3வது படத்தை நடிகர் அர்ஜுன் தாஸை வச்சு எடுத்திருக்காரு. கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்க இந்த படத்துல இருந்து அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். மௌனகுரு படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் சாந்தகுமார். அருள்நிதி, இனியா உள்ளிட்ட பலர் நடிச்சு ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில உருவான இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. மேலும் இந்த படத்தை இயக்குனர் AR முருகதாஸ் ஹிந்தியில அகிரா அப்படிங்கிற பேர்ல சோனாக்ஷி சின்ஹா வச்சு ரீமேக் பண்ணியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு அப்புறமா ஆர்யாவை வச்சு மகாமுனி அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு சாந்தகுமார். இந்த நிலையில இயக்குனர் சாந்தகுமார் இயக்கத்துல 3வது படமா உருவாகி இருக்கு ரசவாதி. அநீதி படத்துல ஹீரோவா நடிச்சதை தொடர்ந்து இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு அர்ஜுன் தாஸ். இவர் கூட சேர்ந்து தன்யா ரவிச்சந்திரன், ரம்யா சுப்பிரமணியன், GM சுந்தர், ரேஷ்மா வெங்கடேஷ், சுஜாதா உள்ளிட்ட பல நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. தமன் இசையமைச்சிருக்காரு. கிரைம் த்ரில்லர் பாணியில உருவாகி இருக்கிற இந்த படத்தோட வேலைகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வர நிலையில இந்த படத்துல இருந்து டீசரை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. திரைமுரசு நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி ஜங்ஷன். அருண் விஜய் ஹீரோவா நடிச்சு இயக்குனர் AL விஜய் இயக்கத்துல உருவாகி இருக்க படம் மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தோட செய்தியாளர் சந்திப்பு இன்னைக்கு நடைபெற்றது. அதுல கலந்துகிட்ட பிரபலங்கள் என்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். இந்த படத்துல உண்மையிலே ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கிராண்ட் ஃபைட் மாஸ்டர் AL விஜய் சார் கூடயும் கிராண்ட் ஃபைட்டர் அருண் விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ செகண்ட் இந்த 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 மாதிரி ஒரு படம், அதாவது இந்த இவ்வளோ ஃபுல் ஃபைட்டாக பண்ணுறது விஜய் சார் கூட நான் செகண்ட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபைட் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணிடுவார். பட் இருந்தாலும் நான் போய் கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்போம். அப்பப்போ இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய ஃபைட் வச்சுருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் பாருங்கள், எப்படினாலும் ஒரு பாட்டு போட்டு காட்டினாங்க. இருந்தாலும் கண்ணில் தண்ணி வர வைப்பார் அவர். இருந்தாலும் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கிறோம். அந்த ஃபைட்டுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கை கால் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு நம்ம அருண் விஜய் சார். ஒரு தடவையும் படத்துல இதில் பார்த்துருப்பீங்க, மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸெல்லாம் எடுத்து வச்சு நிறைய அந்த மாதிரி நிறைய காயங்கள். ஒரு நாள் அவங்க அம்மா கூட ஃபோன் பண்ணாங்க, மாஸ்டர் கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாதான்னு. என்ன சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஏன்னா அவர் நம்ம சொல்லுவோம், சொல்லி சார் கொஞ்சம் இது இந்த இடத்துல பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் ரோல் கேமரா ஆக்ஷன்னு அவர் ஒரு வேகத்துக்கு மாறிடுறாரு. ஸோ அந்த கட்டோடு தான் வந்திருக்கிறாரு. சரியாக கூடிய விரைவில். அப்புறம் இந்த படத்தில் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்குமரன் சார் அவங்களுடைய எல்லா படங்களும் சரி, அதே மாதிரி நம்ம கோபுரம் ஃபிலிம்ஸ் நம்ம கோகுலன் சார் எடுக்கிற எல்லா படங்களும் சரி, எல்லாமே பெரிய பெரிய ஹிட் ஆகிட்டு இருக்குது இப்போது. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, மிகப்பெரிய சந்தோஷம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ருச்சி ஆகட்டும், அப்புறம் சரவணன் ஆகட்டும், சந்தீப் DOP சார், சந்தீப் சார்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணார் இந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக ஒரு ஆளை சொல்லணும், நம்ம இந்த படத்தில் தான் இயக்குனர் சார் வந்து முதல்ல இன்னொரு கதையை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மகாதேவன் ரைட்டர். ஸோ அவங்களோட கதையை இயக்கியிருக்கிறாங்க. அவங்களும் மிக அற்புதமான சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டனியனை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டாம், அவங்களே எல்லாம் பேசிட்டு குட்டியாக போயிட்டாங்க.
இப்போ தான் பார்த்தேன் நான் ஜிவி சாரோட ஒர்க். ஸோ எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பார்த்து சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ வெரி மச். மிஷன் சாப்டர் 1 என்னோட முதல் பண்டிகையில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ பொங்கலுக்கு வருதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி என்னுடைய ஃபேன்ஸும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு லைகா, சுபாஷ்கரன் சார் அண்ட் தமிழ்குமரன் சார். ஒரு நல்ல டேட்டில் படம் வர்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்னதான் படம் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்டான தேதியில் வரும்போது அதுக்கான வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கூடுதல் வரவேற்பு கிடைக்கும். ஸோ படத்தை பற்றி சொல்லணுன்னா, எஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் படம் ஏஎல் விஜய் சாரோட. என்னோட ஐ திங்க் நான் பண்ண படங்கள்லேயே இது வந்து அதிக பொருட்செலவில் பண்ண படம் மிஷன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்கிங் விஜய் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்கிரிப்ட். ஏன்னா இந்த கதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வேறு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு விஜய் சார் வந்து இந்த ஒரு மிஷன் கதையை சொன்னார். இமீடியட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா, சார் உங்களை வச்சுட்டு நான் வந்து ஆக்ஷன் இல்லாமல் பண்ண முடியாது, ஆக்ஷனும் இருக்கணும், அதே சமயத்தில் என்னோட அந்த கோர் எமோஷன்ஸும் வச்சுக்கிறேன் சார், இந்த கதையில் அது எல்லாமே இருக்குது அப்படின்னா. என்ன நேயர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.